எங்கெங்கே தப்பு நடக்குதுங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். இந்த டேட்டாஸ் நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும்பொழுது நீங்களே எனக்கு இந்த காலேஜில் இந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்குங்கிறத முடிவு பண்ணிட முடியும். ஸோ ஸ்டாட்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் 2,33,812 பேர் உங்களுக்கு வந்து ரேங்க் வந்திருந்தது. கீ அப்சர்வேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா 2026-25 கூட கம்பேர் பண்ணும்போது கண்டினியூஸாக உங்களுக்கு கட் ஆஃப் எல்லா ஸ்லாப்லேயுமே இறங்கி தான் வந்திருக்கு. 140 கீழே நீங்கள் வரும்பொழுது நீங்கள் ஃபில் பண்ண காலேஜ் மிஸ் ஆகி கீழே வந்து விழுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறது கிளாரிட்டியாக தெரியுது. 100% உண்மையிலே டாப் காலேஜா இல்லை அதை டாப் காலேஜ்னு சொல்கிறாங்களா? போன வருஷம் கட் ஆஃபை மட்டும் வச்சு ஒரு கல்லூரியை நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. காரணம், ஹை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷங்க. ரேங்க் 1ஆம் தேதி வந்துச்சு. நம்ம கொஞ்சம் லேட்டு தான், லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வர்றோம். நம்ம கொடுக்கக்கூடிய இந்த அனாலிட்டிக்ஸ் வந்து ஒரு அகடமிஷியன் அனாலிட்டிக்ஸ் கொடுத்தா எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஸோ இந்த வருஷம் எல்லாருக்குமே கட் ஆஃப் அதிகமாகுமா கம்மியாகுமான்ற ஒரு டவுட் இருந்தது. இந்த 1ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி 2ஆம் தேதி வரைக்கும் நிறைய நீங்கள் லைவ் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் அவங்க இன்புட்ஸை கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் என்னுடைய அனாலிட்டிக்ஸை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு சில இன்புட்ஸ் கொடுக்குறேன். இந்த வருஷம் கட் ஆஃப் குறையும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம்டு. இதை இன்றைக்கி இல்லைங்க, நம்ம டிஎன்ஏ அப்ளிகேஷன் போகிறதுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. இப்போ எந்த அளவுக்கு கட் ஆஃப் குறையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 0.5லேருந்து உங்களுக்கு 16 மார்க்ஸ் வரைக்கும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி குறையுதா, இல்லை என்ன மாதிரி டீவியேஷன்ஸில் குறைய போகுது, ஒவ்வொரு கட் ஆஃப் ரேஞ்சிலையும் என்ன மாதிரியான மாற்றங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம், இதை பற்றி நம்ம பேச போகிறோம். நம்பர் 2, கட் ஆஃப் மட்டுமே வச்சு நம்ம ஒரு முடிவு எடுத்துட முடியுமானா அது முற்றிலும் இந்த வருஷம் தவறாக போகும். ஸோ நம்ம ரேங்கையும் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. கட் ஆஃபை விட இந்த ரேங்க் பேஸ்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது இன்னும் நமக்கு ஒரு தெளிவான, நம்ம எந்த கல்லூரியில் படிக்க போகிறோம், என்ன டிபார்ட்மெண்ட் படிக்க போகிறோங்கிறத பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்போ இந்த வருஷம் கட் ஆஃபை பேஸ் பண்ணி போகிறத விட ரேங்க்கை பேஸ் பண்ணி போகிறது ரொம்ப பர்ஃபெக்டான ரிசல்ட்ஸை கொடுக்கும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சார், கட் ஆஃப் கம் ரேங்க் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்க்குறது இன்னொரு முறை. ஸோ போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் பெரிய மாற்றங்கள் நடக்குமா அப்படின்னா 100% பெரிய மாற்றங்கள் நடக்கிறதுல ஒரு வாய்ப்பும் கிடையாது. நீங்கள் கட் ஆஃப் குறைஞ்சிருச்சே, அதனால் எனக்கு பயங்கரமான காலேஜுக்கு போயிடலான்னு கொஞ்சம் அதிமேதாவித்தனத்தில் நீங்கள் இருந்தீங்கனாலும் சாய்ஸ் ஃபில்லிங்கில் மாட்டிடுவீங்க. அதே சமயத்தில் நம்ம கரெக்டான சாய்ஸ் ஃபில்லை நம்ம கொடுக்கல அப்படின்னாலும் கிடைக்க போகிற காலேஜை விட நினைக்காத காலேஜ் நிறைய பேருக்கு விழுந்துடும். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ஒரு கலை. பர்ஃபெக்டாக புரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணணும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு எப்படி பண்ணுறது, இந்த வீடியோ அதுக்கு பதில் சொல்லும். நீங்கள் உட்காந்து பொறுமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களே உட்காந்து இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை பண்ணலாம். இந்த வீடியோ முதல்ல பார்க்குறவங்க வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கிறீங்க. பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். ஸோ ஜென்யூனான ஒரு அனாலிட்டிக்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னா அது நம்ம சேனல் தான் கொடுக்கும். இதில் எந்த பயாஸும் கிடையாது. நம்ம யார்ட்டையும் கை நீட்டி பணம் வாங்கி இந்த காலேஜ் சூப்பர் அந்த காலேஜ் சூப்பர்னு சொல்லலை. யாரெல்லாம் அப்படி சொல்கிறாங்களோ அது சம்மந்தப்பட்ட ப்ரூஃபோட சில நம்ம இன்ஃப்ளூயன்சர்ஸை பற்றி எங்கெங்கே தப்பு நடக்குதுங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். இந்த டேட்டாஸ் நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு. என்ன பேசினா நான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், பட் இருந்தாலும் பொதுமக்கள் நலனுக்காக சில விஷயங்களை பேசி தான் ஆகணும். ஸோ நம்ம அதை ஓப்பனாகவே அடுத்த வீடியோவில் நான் பேசிட்டேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்ஏ 2026 இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் கட் ஆஃப் அனாலிசிஸ். இதை கட் ஆஃபை பேஸ் பண்ணியிருக்கிறோம். ரேங்கையும் நம்ம எடுத்திருக்கிறோம், ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எடுத்துருக்கிறோம். இன்னும் சில டீட்டெயில்டான ஒரு அனாலிசிஸ், குமுலேட்டிவ் பேஸ்ட் அனாலிசிஸ் எடுத்துருக்கோம், பேண்ட் பேஸ்ட் அனாலிசிஸ் எடுத்துருக்கிறோம். ஸோ உங்களுக்கு கட் ஆஃப் பக்கெட் பேஸ்ட் அனாலிசிஸ் எடுத்துருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய அனாலிட்டிக்ஸ் நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும்பொழுது நீங்களே எனக்கு இந்த காலேஜில் இந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்குங்கிறத முடிவு பண்ணிட முடியும். ஸோ நம்ம சேனலில் முதல்ல பார்க்குறவங்களா இருந்தால் மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாக ஒரு பயாசிங் இல்லாத ஒரு பர்ஃபெக்டான ஒரு காலேஜை செலக்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம டாப் காலேஜஸ் லிஸ்ட், சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் எல்லாமே கொடுப்போம். எந்த சூழ்நிலையிலையும் யார்கிட்டையும் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் வாங்க, டெலிகிராம் குரூப்பில் வாங்க, கூகுள் ஷீட் ஃபில் பண்ணுங்கள், நானே கட் ஆஃப் நானே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணித்தரேன், உங்கள் யூஸ் ஐடியை கொடுங்க, உங்கள் பாஸ்வேர்டை கொடுங்க, உங்கள் சர்டிஃபிகேட்டை கொடுங்க, இது எதுவுமே கேட்க மாட்டோம். இப்படி யாராவது உங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஒரு வழிகாட்டியாக இருக்க முடியாது. அவங்களுக்கு என்ன பேர் வைக்கிறது எனக்கே தெரியல. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஓவரால் ஸ்டாட்டிக்ஸ் நம்ம எடுத்துருக்கிறோம், ஸ்டூடெண்ட்ஸ் கவுண்ட் கம்பேரிசன் எடுத்துருக்கிறோம், கட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படிங்கிறத பார்த்துருக்கிறோம், ரேங்க் வைஸ் அனாலிசிஸ் பண்ணியிருக்கிறோம்,
முக்கியமான சில ஃபைண்டிங்ஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பர்ஃபெக்டான கைடன்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்டாட்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் 2,33,812 பேர் உங்களுக்கு வந்து ரேங்க் வந்திருந்தது. ஸோ போன வருஷத்தை கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5,487 பேர் இந்த வருஷம் கம்மியாக இருக்காங்கிறது ஒரு குட் நியூஸ். அதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, பர்சன்டேஜ் ட்ராப் அப்படிங்கிறது 2.29% போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும். நம்ம நம்பர் ஆஃப் ரேங்க்ஸில், அதாவது ரேங்க்குங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட்டுங்கிற மாதிரி கணக்கு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட 2.29% வந்து போன வருஷம் இந்த வருஷம் ட்ராப் ஆகிருக்கு. இது வரவேற்கக்கூடிய விஷயம்தான். இதில் இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் நிறைய காலேஜ் வந்து சீட்டை ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 12,000 சீட்டுக்கு மேலே ரைஸ் ஆக போகுது. இது இன்னமும் உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்லலாம், செம்ம சான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் சாய்ஸ் ஃபில்லிங்கில் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பர் காலேஜ் கிடைக்குன்னு நினைக்கிறீங்க இல்லையா, அந்த இடத்துல மாட்டிப்பீங்க. அப்போ எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணுறது சொல்லித்தரேங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் கட் ஆஃப் குறைஞ்சிருக்கு. ஒரு விஷயம் நான் ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது, கட் ஆஃப் குறைஞ்சிருச்சு தானே, அதனால் சூப்பரான காலேஜ் கிடைச்சிடும்னு நம்ம எல்லாருமே நினைப்போம். குமுலேட்டிவ் ஸ்டூடெண்ட் வெர்சஸ் அக்ரிகேட் கட் ஆஃப் ஹைலேருந்து லோவில் எப்படி பேண்ட் வேரி ஆயிருக்குன்னு ஒரு அனலிட்டிக்ஸ் எடுத்து பார்த்தோம்னா, நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் 50,000 பேர் 50,000 பேர் 50,000 பேர், அதாவது ஃபஸ்ட்டு 50,000, அடுத்து 1,00,000 பேர், அடுத்து 1,50,000 பேர், அடுத்து 2,00,000 பேர், அடுத்து 2,00,000த்துக்குள்ள நம்ம பேண்ட். ஏன்னா நமக்கு வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2,33,000 பேருக்கு தான் நம்ம பேண்ட் வந்திருக்குது. ஸோ ஒரு அனலிட்டிக்ஸ் நம்ம பண்ணி பார்த்தோம்னா, போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் பெரிய டிஃப்ரென்சஸ் வந்து உங்களுக்கு கர்வில் வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் இல்லை. இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் வந்து இருக்குது. அது எந்த இடத்துல இருக்குன்னா, இந்த லோயர் கட் ஆஃபில் மட்டும்தான் ஒரு ஃபைண்டிங்ஸ் இருக்குது. அது என்னங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கீழே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 190+180+ அந்த கட் ஆஃப் பேண்ட் வந்து நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ இது எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு எடுத்துக்கிறோம். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அவங்க எடுத்துருக்க கட் ஆஃபுக்கும் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகி வரப்போடுங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதில் நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான பார்ட்டு கீ அப்சர்வேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, 2026-25 கூட கம்பேர் பண்ணும்போது கண்டினியூஸாக உங்களுக்கு கட் ஆஃப் எல்லா ஸ்லாப்லேயுமே இறங்கி தான் வந்திருக்கு. இந்த ஒரு பாயிண்ட்லேயும் இந்த பாயிண்டில் மட்டும் சின்ன மேட்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. முக்கியமான பார்ட் என்ன அப்படின்னா, இந்த 120 கட் ஆஃப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஒரே இடத்துல கன்வர்ஜ் ஆகிருக்கு அப்படிங்கிற பாயிண்ட்டை பார்க்க முடியுது. ஸோ போன வருஷம் 120 கட் ஆஃபில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்ததோ அதுதான் இந்த வருஷமும் 120 அண்ட் கீழே இருக்கிறவங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியுது. ஸோ ஏன்னா இந்த இடத்துல தான் நமக்கு கன்வர்ஜன்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸ்டூடெண்ட்டோடைய கேப் அனாலிசிஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்க்கும்பொழுது 190 அண்ட் அபோவ் கட் ஆஃபில் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கா, 6,627. இங்கே பார்த்தீங்கன்னா 13,958 பேர் போட்டி போட்டிருக்காங்க. அப்போ இந்த கம்பேரிசன் எடுத்து பார்த்தா 7,000 பேருக்கு மிகப்பெரிய ஒரு கேப் விழுந்ததுனால இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வாய்ப்பு. அப்படின்னா என்ன, போன வருஷத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த வருஷம் நல்ல கல்லூரிகள், டாப் கல்லூரிகளுக்கு போகிறதுக்கு நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு பேண்ட்லேயே வாய்ப்பு கிடைக்குது. எத்தனை பேர் கிடைக்குது? 7,333 பேர் கிடைக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இதே மாதிரி 180 கட் ஆஃபில் பார்த்தா 8,056, 170 to 180 கட் ஆஃபில் பார்த்தா 6,364, 160 to 170 கட் ஆஃபில் பார்த்தா 4,506 பேர். இந்த 150 to 160 கட் ஆஃப், இந்த பேண்ட் 150 to 160, அதாவது 150 கட் ஆஃபுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு. அதாவது நீங்கள் நினைக்கிற காலேஜ் அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா பெட்டர் காலேஜஸ் போகிறதுக்கான சான்சஸ் இன்னுமே ரொம்ப அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறத கிளாரிட்டியாக நம்மளால் சொல்ல முடியுது. ஓகேங்களா? அடுத்த பார்ட் என்னென்னா, இந்த இடத்துல இப்போ 140 to 150 பேண்ட், இப்போ 150லேருந்து 140 இந்த ரேஞ்சில் 140 கட் ஆஃபில் இருக்கீங்க அப்படின்னா இங்கே 653 பேர், அதாவது போன வருஷம் கிடைக்கும்னு நினச்சவங்களுக்கு ஸ்லிப் ஆகி கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நினைக்கிற காலேஜை விட உங்களுக்கு ஸ்லிப் ஆகிடும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதே மாதிரி 150 கட் ஆஃபில் பார்க்கும்போதும் ஸ்லிப் ஆகிடும். 120 கட் ஆஃபில் பார்க்கும்போதும் 5,000 பேருக்கு நினச்ச மாதிரி கிடைக்காது. 110 கட் ஆஃபில் வரும்போதும் 5,362 பேர் நினச்ச மாதிரி கிடைக்காது. 110 கட் ஆஃபில் பார்க்கும்போதும் 5,042 பேருக்கு நினச்ச மாதிரி கிடைக்காது. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் பேண்ட்ஸ். அப்போ பேண்ட் ரெண்டாக பிரியுது. என்ன கரெக்டாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, 150க்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்பராக சாய்ஸ் ஃபில் பண்ணிங்கன்னா நீங்கள் நினச்சதை விட டாப் காலேஜுக்கு சூப்பராக போயிடலாம். அதே மாதிரி 140க்கு கீழே நீங்கள் வரும்பொழுது நீங்கள் ஃபில் பண்ண காலேஜ் மிஸ் ஆகி கீழே வந்து விழுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறது கிளாரிட்டியாக தெரியுது. அப்போ சாய்ஸ் ஃபில்லிங்கில் ப்ரையாரிட்டி நீங்கள் கொடுக்குறீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜை ப்ராப்பராக ப்ரையாரிட்டைஸ் பண்ணலன்னா நல்ல காலேஜ் கிடைக்கும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்லிப்பாகி கீழே வந்துடும். எங்கே இந்த 140க்கு கீழே வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், மேலே இருக்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டு தான் வந்து நம்ம வந்து அந்த அனலிட்டிக்ஸில் கண்டுபிடிச்ச விஷயம்.
ஸோ பாசிட்டிவ் கேப்பும் இருக்குது, நெகட்டிவ் கேப்பும் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோரிங் அபோவ் 170 ஆர் ரெடியூஸ்ட் சிக்னிஃபிகண்ட்லி. 170 கட் ஆஃப் கீழே ஸ்டூடெண்ட் ஸ்கோர் வந்து நிறைய குறைஞ்சதுனால இப்போ என்ன ஆகுதுன்னா வாய்ப்பு அதிகமாக உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் அனாலிசிஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம எடுத்து பார்க்கும்போது என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, என்னென்ன கட் ஆஃப் ஸ்லாபில் நம்ம பிரித்து பார்க்கும்போது ஒரு 10 கட் ஆஃப் ஸ்லாபில் நம்ம போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா 2025 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எல்லா பேண்ட்லையும் பாருங்கள், இந்த ஆரஞ்சு கலர் கோடில் இருக்கிறது எல்லாமே வந்து 2025க்கான உங்களுக்கு கட் ஆஃப் அனாலிசிஸ் எத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைச்சதுங்கிறத பொறுத்து. இந்த 2026 ப்ளூ கலர் கோடில் இருக்கிறதா இந்த வருஷத்துக்கான. இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த வருஷத்துக்கு போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ணி இந்த வருஷம் பார்க்கும்போது இந்த 190 to 180 பேண்டில் கிட்டத்தட்ட 14,000 பேர் இருந்திருக்காங்களா, இந்த வருஷம் வந்து 6,000 பேர் தான் இருக்காங்களா. ஸோ இப்போ வந்து இதே மாதிரி அடுத்தடுத்த பேண்டை நீங்கள் பார்த்துட்டே வரும்போது எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 150 கட் ஆஃப் வரைக்கும் பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக தான் ஆகிருக்கு. அப்போ வாய்ப்புகள் அதிகம். வேறஸ் இந்த 140 கட் ஆஃபில் வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த வருஷம் ப்ளூ வந்து அதிகமாக இருக்குது. அப்போது இந்த 140 கட் ஆஃபில் இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக போட்டி போட போகிறாங்க. அடுத்தது பாருங்கள், 130 பேண்ட்லேயும் இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக போட்டி போட போகிறாங்க. அடுத்து 120 பேண்ட்லேயும் இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக போட்டி போட போகிறாங்க. 110 பேண்ட்லேயும் இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக சாய்ஸ் ஃபில் பண்ணணும். உங்களுக்கு ஓப்பனாக சொல்லணுமா, செகண்ட் ரவுண்டில் போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மிகப்பெரிய சேலஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் போகிற ஸ்டூடெண்ட்ஸு நல்ல காலேஜ் கிடைக்க மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராப்பராக போடணும். ஜென்ரல் அப்சர்வேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 110 கட் ஆஃப்க்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு லோவர் கான்சன்ட்ரேஷன், 130 100 கட் ஆஃப் பேண்டில் இருக்கிற ஹையர் கான்சன்ட்ரேஷன். ஸோ அதுதான் வந்து இங்கே நம்ம தெரியும். அப்போ நம்ம ரொம்ப 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 கிளாரிட்டியாக இருக்கணும். இப்போ ரேங்க் வைஸ் நம்ம அப்படியே பிரிக்கிறோம். ரேங்க் வைஸ் கட் ஆஃப் கம்பேரிசன் பார்க்கும்போது இப்போ ஃபஸ்ட்டு ரேங்க்கு ஒன்றாம் நம்பர் ரேங்க்லேருந்து 25,000 ரேங்க்குக்கு போகிறாங்க அப்படின்னா, அதாவது 1 to 25,000 ரேங்க்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வருஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 200 to 177.4 கட் ஆஃப் ரேஞ்சுக்கு வரைக்கும் உங்களுக்கு இந்த வருஷம் அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போது போன வருஷம் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், 190 கட் ஆஃப் எங்கே இருக்குது, 177 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 12 மார்க்கு ரேங்க்கில் கேப் விழுந்திருக்கு. அப்போது 12 அப்படிங்கிறது அந்த ரேங்க்கில் வர கேப் கட் ஆஃபில் 190க்கும் 177க்கும் 12 கட் ஆஃபில் பெரிய கேப் விழுந்திருக்கு. ஸோ இதுதான் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது ஃபஸ்ட்டு 25 ரேங்க்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன தைரியமாக மனசுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னா, போன வருஷம் 190க்கு கிடைச்ச ஒரு டிபார்ட்மெண்ட் இந்த வருஷம் எனக்கு 177.4க்கு கிடைக்க போகுது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ 25,000லேருந்து 50,000 ரேங்க்குள்ளே நீங்கள் எடுக்கும்போது போன வருஷம் 181க்கு ஒரு பையனுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த வருஷம் 166 கட் ஆஃப் நம்ம ரேங்க்கையும் எடுத்துக்கிட்டோம். அப்போ ரேங்க் 50,000 ரேங்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க ரேங்க் எங்கே நிற்கும், 166.15 அவங்க ரேங்க் நிற்கும். இந்த தடவை போன வருஷம் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 181. அப்போ என்ன பேண்டில் உங்களுக்கு கட் ஆஃப் மாறுதுன்னா 15.75 பெரிய கேப் விழுந்திருக்குது. அதே மாதிரி 75,000 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது பார்த்தா போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் 18.21 அளவுக்கு டிஃப்ரென்ஸ் வரப்போகுது. 1,25,000 பேர் நம்ம எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 20 பேண்டில் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து விழப்போகுது. அப்போது 175 அப்படின்னு நீங்கள் எடுக்கும்போது 17 டிஃப்ரென்ஸ் வருது. அடுத்து 2 லட்சம் பேர் அப்படின்னு நம்ம எடுக்கும் பொழுது 15 வருது. 2,25,000 அப்படிங்கும்போது 14. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு என்ன பெரிய கேப் வந்து விழுந்திருக்கு அப்படிங்க. அப்போ என்ன, போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு கம்பேர் பண்ணி பார்த்தா நிறைய பேருக்கு நல்ல நல்ல காலேஜஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியாக தெரியுது. நீங்கள் என்ன பேண்டில் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு என்ன மாதிரி ரெக்கார்ட் ஆகிருக்கு, லோவர் கட் ஆஃப் இன் 2026 கம்பேர் டு 2025. 2025-26 கம்பேர் பண்ணும்போது எல்லா பேண்ட்லேயுமே கண்டிப்பாக லோவர் கட் ஆஃப் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஹிட் ஆகிருக்கு. நான் ஏற்கனவே அது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஸ்லைட் பார்த்தீங்கன்னா புரியும். 2026 டாப் 25 ரேங்க்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 177.94 அப்படிங்கிற மாதிரி இந்த பேண்டில் இருக்காங்க. அதுவே போன வருஷம் 190 இருந்துச்சு. அப்போ மிகப்பெரிய ஒரு ட்ராப் நடந்திருக்குது. டாப் 50 பார்க்கும்பொழுது 166.15, இந்த பக்கம் 181, அங்கேயும் ட்ராப் ஆகிருக்கு. டாப் 1 lakh அப்படின்னு நீங்கள் எடுத்து ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது 146.77 இந்த வருஷம், ஆனால் போன வருஷம் 164. எவ்வளோ பெரிய கேப் இருந்திருக்கு பாருங்கள். டாப் 1.5 லட்சம் பேர் நம்ம எடுத்து பார்க்கும்போது 129.55 இந்த வருஷத்துக்கு, ஆனால் அதே போன வருஷம் 149 கிடச்சிருக்கும். டாப் 2 லட்சம் அப்படின்னு எடுக்கும்போது 110.8, இங்கே வந்து 116.34.
இது கீழே நம்ம ஏன் எடுக்கல அப்படின்னு சொன்னால் ரேங்க்கு போன வருஷத்துக்கான ரேங்க்குக்கும் இந்த வருஷத்துக்கான ரேங்க்குக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். சார் இந்த மாதிரிலாம் அனாலிட்டிக்ஸ் பண்ணிக்கல நீங்கள் என்ன சார் கண்டுபிடிச்சிங்க? நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது. நம்பர் 1, ஸ்டூடெண்ட்ஸோட ரிஜிஸ்ட்ரேஷன் போன வருஷம் இந்த வருஷம் குறைஞ்சிருச்சா? 2, கட் ஆஃபும் பயங்கரமாக குறைஞ்சிருக்கா? 3, போன வருஷத்துக்கான ரேங்க்கும் இந்த வருஷத்துக்கான ரேங்க்கும் மாறலை. கட் ஆஃபை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ரேங்க்கும் மாறி இருக்குது, கட் ஆஃபும் பயங்கரமாக மாறி இருக்குது. அப்போது ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் ரேங்க் ஓவர் ஸ்கோர். இதுதான் முக்கியமான பார்ட்டுங்க. இந்த வருஷம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஸ்கோரு இந்த கட் ஆஃபுங்கிறத தாண்டி ரேங்க் பேண்டை நீங்கள் இந்த வருஷம் பார்க்கறது தான் மிக 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 தெளிவான ஒரு முடிவை, ஒரு ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜி நீட்ஸ் ரிவிஷன். இது வரைக்கும் நீங்கள் மைண்ட் செட்டில் பண்ணி வச்சுட்டு ஏதாவது அந்த காலேஜ் இந்த காலேஜ் டாப் காலேஜ்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நிறைய டாப் காலேஜஸ் கொடுக்குறாங்க. இந்த டாப் காலேஜஸ் எல்லாமே 100% உண்மையிலே டாப் காலேஜா இல்லை அதை டாப் காலேஜ்னு சொல்கிறாங்களா? இப்போ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பர்ஃபெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி போட வேண்டியிருக்கு. இப்போ நீங்கள் நிறைய யூடியூப்ஸோ இல்லை இன்ஸ்டாஸ்லேயோ பார்க்கும்பொழுது நிறைய டாப் காலேஜஸ் லிஸ்ட் வருது. நானுமே அதை பார்க்குறேன். இந்த டாப் காலேஜஸ் லிஸ்ட்லாம் 100% ஜென்யூனா அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம வெரிஃபை பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா ஒவ்வொருடைய லிஸ்ட்லேயுமே சில கல்லூரிகள் டாப் காலேஜாக முன்னிறுத்தப்படுது, சில காலேஜுகள் புஷ் பண்ணப்படுது. அதனால் கிளாரிட்டியாக நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கங்க. இதில் போன வருஷம் கட் ஆஃபை மட்டும் வச்சு ஒரு கல்லூரியை நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. காரணம் இது எல்லாமே தானாக சேர்ந்த கூட்டம் இல்லை, அவங்கள சேர்த்துன கூட்டம் அப்படிங்கிறத திருப்பி இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், ரொம்ப கிளாரிட்டியாக நீங்கள் எடுங்க. ஒரு ஜென்யூனான சர்வீஸ் வேணும், ஒரு ஜென்யூனான ஒரு சேனலை பார்க்குறோங்கிற ஃபீல் வேணும்னா, ஒரு பயாசிங் இல்லாத சர்வீஸ் வேணுமா, ஒரு பர்ஃபெக்டான காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணுமா, 100% இல்லைங்க 200% நம்ம சேனல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ மட்டும் இல்லை, நீங்கள் 4 இயர்ஸ் படித்து ஒரு ஜாபில் போய் செட்டில் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் வேணும், எந்த ஹெச்ஆர் கூட கனெக்ட் வேணும், எந்த இடத்துல இன்டர்ன்ஷிப்ஸ் வேணும், எந்த இடத்துல நீங்கள் என்ன மாதிரி உங்களுடைய கரியரை டெவலப் பண்ணுறதுக்கான இன்புட்ஸ் வேணும், என்னுடைய 27 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இதை அப்படியே உங்களுக்கு பர்ஃபெக்டாக கொடுக்கும். ஸோ நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்தால் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்ல விருப்பப்படுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோன்ட் கம்பேர் ஒன்லி கட் ஆஃப். உங்கள் கட் ஆஃபை மட்டும் கம்பேர் பண்ணிவிட்டு தயவு செய்து உட்காந்துருக்காதீங்க. வேறு என்ன பண்ணணும், உங்கள் ரேங்கை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். என்ன மாதிரி காலேஜ் ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். போன வருஷம் க்ளோசிங் ரேங்க் அப்படிங்கிற பாயிண்ட்டை நீங்கள் பண்ணணும். நாட் த கட் ஆஃப் பட் ரேங்க் அப்படிங்கிறது இந்த வருஷம் தெளிவாக நான் சொல்கிறேன். ஸோ ஃபைனலாக என்ன அப்படின்னா, TNAA 2026 ரேங்க் அப்படிங்கிறது தான் ஒரு பர்ஃபெக்டான இண்டிகேட்டராக இருக்கும் ரேதர் தென் ரா கட் ஆஃப் அப்படிங்கிற டேட்டா. ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன்ஸ், 5487 பேர் இந்த வருஷம் ரெடியூஸ் ஆகியிருக்காங்க. 2.29% ஆஃப் டிக்ளினேஷன் இருக்குது. ஹையர் கட் ஆஃப்ஸ் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. சேம் ரேங்க் நவ் மேப்ஸ் லோவர் கட் ஆஃப்ஸ். ஸோ போன வருஷம் இந்த ரேங்க்குக்கு இந்த வருஷம் ரேங்க் கம்பேர் பண்ணும்போது லோயர் கட் ஆஃபில் போய் சூப்பராக உட்காருது. ஸோ ரேங்க் பேஸ்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் அப்படிங்கிறது தான் என்னுடைய உங்களுக்கு கன்க்ளூஷனாக கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன டவுட்டாக இருக்கா, எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும்? ஸோ யாருக்கெல்லாம் நல்ல காலேஜில் படிக்கணும்னு ஆசை இருக்கோ டெஃபினட்டாக அவங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் we will give only guidance. நாங்கள் கைடன்ஸ் மட்டும்தான் கொடுப்போம், யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டோம், யாரையும் எந்த காலேஜ்லேயும் போய் சேருங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஸோ நீங்கள் நல்லா இருங்க, நம்ம எல்லாருமே சேர்ந்து நல்லா இருப்போம். தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். டெஃபினட்டாக ஒரு நல்ல சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டியதில் ஒன்றே ஒன்று தான், கீழே போகிற நம்பரில் கால் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் உங்கள்கிட்ட பேசுவேன், இல்லை நம்ம டீம் பேசுவாங்க, இல்லை நம்ம டீமும் நானும் சேர்ந்து ஒரு கான்காலில் பேசலாம். தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பாய்.